गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्मम तस्मै श्री गुरुवे नमः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். நவம்பர் மாதத்தின் பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது, துலா ராசியிலே நீச்சமாக இருந்த சூரியன் விருச்சிக ராசிக்குள்ளே செல்லுகிறார், நீச்சம் விட்டு வெளியே வருகிறார். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செயல்பாடு. அப்போது எதையுமே நம்ம ஆத்மா அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் தெளிவாகிடுச்சுன்னு அர்த்தம் ஆகிடும். செவ்வாய் விருச்சிகத்திலே ஆட்சியிலே அமர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. சுக்கிரன் நம்மளுடைய விருச்சிக ராசிக்குள்ளார துலா ராசிக்குள்ளார ஆட்சிக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலை. குரு வக்கரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை. இப்படி பலவிதமான கிரகங்களின் மாற்றங்களை கொண்டது இந்த நவம்பர் மாதம். நவம்பர் 29 சனி வக்கர நிவர்த்தி. நவம்பர் 12 குரு வக்கரமானவன். துலா ராசிக்குள்ளே நவம்பர் 3 சுக்கிரன் ஆட்சிக்குள்ளே போய்டுறார். 17 நவம்பர் அன்று சூரியன் விருச்சிக ராசிக்குள்ளே போகிறார். நவம்பர் 9 புதன் வக்கரமாகிறார். இப்படி அனைத்து விதமான கிரகங்களும் மாற்றங்களுக்கு உட்பட்டதாக ஆகிறது இந்த நவம்பர் மாதம். இதனால் என்ன பலன் வரும் அப்படின்னாக்க, குருவின் பார்வை இந்த வருடக்கோள் அப்படிங்கிற முயற்சியில் சனி பகவான் மேலேயும், மீனராசியில் இருக்கார் அவர் மேலேயும், மகர ராசியின் மேலேயும், விருச்சிக ராசி மேலேயும் விழுகிறது. இந்த பார்வையின் பலம் முக்கியமானதாகிறது. ஏன்னா தனக்காரகன், குடும்பக்காரகன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, பொன்னன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த விதத்திலும் நமக்கு குழந்தைகள் விஷயத்திலும், பண விஷயத்திலும், சுபிட்சங்கள் விஷயத்திலும், சுப காரியங்களெல்லாம் நடக்கணும்னா இந்த பார்வை பலம் ரொம்ப முக்கியமானதாகிறது. சனீஸ்வர பகவான் மேலே விழுவது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனீஸ்வர பகவானும் ஒரு கொடுத்த சனி போல இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவர். அவர் வக்கரகதியில் இருப்பது நவம்பர் 29 வக்கரகதியும் நிவர்த்தி ஆகிறார். எல்லாருக்குமே சனினா கொஞ்சம் பயம் உண்டு. அப்போது அவருடைய நிலைப்பாட்டை வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகும்போது என்ன ஆகிறார் அப்படிங்கிறதும் பார்க்கணும். இந்த காலகட்டங்களிலே குருவும் வக்கரமாக, சனியும் வக்கரமாக, புதனும் வக்கரமாக அமையப் போகிறார். அப்படிங்கிற 3 கிரகம் வக்கரத்தில் அமையும். இப்படி 3 கிரகங்கள் வக்கரத்தில் அமைவதும், சூரியன், செவ்வாய், புதன் இவர்கள் 4 கிரகங்களும் விருச்சிக ராசியில் போய் உட்காருவாங்க 19 நவம்பர் அன்று. இப்படி அனைத்து விதமான கிரக சேர்க்கைகளும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதும், குரு வக்கரமாகி சனி வக்கரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும், புத வக்கரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும்ன்றத, குருவின் வக்கரமும் சனியின் வக்கரமும் ரொம்ப நோட்டபிள் அப்படிங்கிறதுனால எல்லா விதமான நேச்சுரல் கலாமிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவர்களுடைய பார்வையினால் தான் நிறைவில் நடக்கும். மீனராசின்றது கடல் ராசி, கடகராசிங்கிறது தண்ணி ராசி. அங்கே உச்சத்திலும் வக்கரத்திலும் அமரக்கூடிய குருவின் பார்வை இந்த மீனராசியில் இருக்க சனி மேலே விழப்போகிறது. சனி என்பவர் நிறைய நண்பர்கள், அன்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளக்கூடியவர்கள். எவ்வளோ ஆட்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்களோ அதெல்லாம் சனீஸ்வரன். சனியுடைய கிரகத்து பக்கத்திலே நிறைய டஸ்ட் பார்ட்டிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய கூட்டத்தோடு இருப்பவர்கள். எங்கெல்லாம் கூட்ட நெரிசல்கள் ஜாஸ்தி இருக்கிறதோ, எங்கெல்லாம் கூட்ட நெரிசலும் கடலும் தொடர்பு உடையதோ, இங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. எங்கெல்லாம் நீர்நிலைகளில் கூட்டங்கள் இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த இண்டிகேஷன் கிளியராக புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் லேண்ட்ஸ்லைடு, சுனாமி வரலைனாலும் அலை பெருசாக வந்து அடிச்சிட்டு போகிற சூழ்நிலைகள் மற்றும் மழை நீர் பாதிப்புகள் போன்ற வெள்ள அபாயங்கள், இப்படி எல்லாத்தையுமே இந்த
நவம்பர் மாதத்தில் இந்த குருவும் சனியும் தொடர்பு கொண்டதுனால ஏற்படக்கூடும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா காஷனையும் மைண்டில் வச்சுட்டு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம். இந்த குரு வக்கரமும் சனி வக்கரமும் எப்படி தொடர்பு படுத்துறது அப்படின்னா, காமெடி நடிகர் வடிவேலு பாணியில் சொல்லணும்னா, கிளம்பிட்டாங்கய்யா கிளம்பிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு சூழ்நிலை. இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள்கிட்ட கும்மி அடிச்சுட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையும் நம்ம மனதில் வைத்து கொள்வோம். நம்ம டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். தொடர்ந்து காண்போம், வாருங்கள். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 9ஆம் இடத்துக்காரர் உங்களுக்கு சூரிய பகவான் நவம்பர் 17ஆம் தேதி லாபத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு வருவது பல விதத்திலும் குழப்பங்களை கொடுப்பதாக அமையும். அந்த குழப்பங்களை தீர்ப்பதற்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு இந்த விருச்சிக ராசியை விரயஸ்தானத்தை பார்த்து விடுவதில் குழப்பம் தீர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சுக்கிர பகவான் நவம்பர் 3ஆம் தேதி லாபஸ்தானமான துலாத்தில் வந்து அமர்ந்து தன் பார்வையை குழந்தைகள் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல மேஷராசியில் வைப்பார். அதனால் குழந்தைகள் மூலியமாக மகிழ்ச்சி வருவதற்கான மாதம் இது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஓங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பல விஷயத்திலும் உங்களுடைய அதிகாரிகள் உங்கள்கிட்ட ஹெல்ப் பண்ணுவாங்க. சூரியன் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு லாபம் பெருகும். அவருடைய பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனாலே லாபம் பெருகும். விவசாய அன்பர்களுக்கு கொஞ்சம் பயிர் சேதமாவதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே கொஞ்சம் கவனத்துடன் இருங்கள். கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. வீட்டிலே மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு எண்ணம் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் வரும். சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து மகிழ்வீர்கள். முக்கியமாக இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன அனாலிசிஸ், எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவுன்னு சின்ன ஒரு கால்குலேஷன் போடுங்க. டூஸ் அண்ட் டோன்ஸில் தேவையற்ற செலவு அப்படிங்கிறத அங்கேயே கட்டையில் பண்ணி குறைச்சிடுங்க. தேவையான செலவை பிளான் பண்ணி செலவு பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை பண்ணிட்டீங்கன்னா போதும். எடுத்தது அப்படியே செலவு பண்ணிட்டே போகலாம். வந்ததெல்லாம் அப்படியே போட்டோம்னா மாட்டிப்பீங்க. உங்கள் ராசியின் 4ஆம் இடம் அப்படிங்கிறது படிப்பினை. அந்த இடத்துல சனி பகவான் வக்கரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். மண், மானை, வாகனம், மாத்ருஸ்தானம் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்போது முன்னுக்கு முன்னதாக நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இல்லைன்னா இதுவே உங்களுடைய செயலாக்கத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதான் குருவின் பார்வை உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுது. அப்போது யோசித்து செய்யணும். நார்மலாக பார்த்துருவோம், மழை காலத்துலலாம் இப்போ சென்னையிலோ இல்லை சேலத்துலேயோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ பார்த்திங்கன்னா தண்ணி நிற்காத இடம்னு பிரிட்ஜு மேலே கொண்டு போய் நிறுத்திடுவோம். ஏன்னா அப்படி எதையுமே யோசித்து முன்னுக்கு முன்னதாக நம்ம பண்ணும்போது இந்த காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை தருவதாகும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, பொருள் வேஸ்ட்டாக போடும். அது மனத்தில் நல்லா ஆழப்பதிய வைத்து கொள்ளுங்கள். நவம்பர் 12ஆம் தேதியான குருவின் வக்கரம் சனி வக்கரமான சூழ்நிலையும் புதன் வக்கரமாக நவம்பர் 9ஆம் தேதியிலிருந்து அமர்வதும் உங்களுக்கு 3 கிரகங்கள் வக்கரத்தில் இருப்பதனாலே பல விதத்திலும் செயல்பாட்டிலே சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை மேலெல்லாம் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள், திடீர்னு வீட்டில் சாக்கடை கிடச்சிக்கிச்சுன்னு ப்ராப்ளம் வரும், பெயிண்டில் ப்ராப்ளம் வரும், டேப்பில் ப்ராப்ளம் வரும், தண்ணி ரிலேட்டடெல்லாம் வண்டி தண்ணியில் லேக் ஆகிடும், வெள்ளத்தில் சிக்கிக்கொள்ள சூழ்நிலை, இப்படியெல்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா கலாமிட்டிஸ்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஓவர் காஷியஸாக இருக்கிறது நல்லது.
இதெல்லாம் எப்படி சார் தாங்கிறது, எப்படி சார் வெளியில் வர்றது அப்படின்னா, இதுக்கு ஒரு நல்ல உபாயம். நவம்பர் 12ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி நாள், கால பைரவனின் அஷ்டமி. அன்றைக்கி சாயங்காலம் குக் நேராக போய் வெத்தலை மாலையை வாங்கி கால பைரவருக்கு போட்டு பைரவரை வணங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை முன்னுக்கு முன்னதாக கலைந்து விடக்கூடிய தைரியம் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு லாபம் நிறைய கூடும், நஷ்டம் குறையும். எண்ணிய வாங்கு செய்யும்போது திண்ணியராவர் அப்படின்னு சொல்லுவார் குரு திருவள்ளுவர். அவருடைய வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தெளிவுடனும் நன்மையுடனும் அமையும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.